ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 80. யாழினியின் குடும்பத்தினர் மொத்த பேரும் இவர்களின் வருகைக்காக காத்திருந்தனர். வீடே பரபரப்பாக இருந்தது. வேலுச்சாமி, மரகதம் மரகதம் யாழினி அறையை சுத்தமா இருக்கான்னு பாத்தியா? மாப்பிள்ள வேற கூட வரார். மரகதம், எல்லாம் நாங்க பார்த்துட்டோம், நீங்க கொஞ்சம் படபடப்பாகாம பொறுமையா இருங்க. வேலுச்சாமி, அம்மாடி லட்சுமி, அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது பணியாரம் செஞ்சியாமா? லட்சுமி சமையல் அறையில் இருந்து ஆமாமாமா, எல்லாம் ரெடியா இருக்கு என்று குரல் கொடுத்தார். மரகதம், ஏங்க செத்த நேரம் சும்மா இருக்கீங்களா? எல்லாம் லட்சுமி பார்த்துக்குவா. இதை செஞ்சீங்களா அதை செஞ்சீங்களான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு என்று சிடுசிடுத்தார். வேலுச்சாமி, இந்த தடவை அவங்க வருத்தப்படுற மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது மரகதம். எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும். இதையெல்லாம் பார்க்க பார்க்க கயல்விழிக்கு மீண்டும் பொறாமை தலை தூக்க தொடங்கியது. சுப்பிரமணி வெளியில் இருந்து வரும்பொழுது யாழினிக்கு பிடிக்கும் என்று இனிப்பு வகைகளை எல்லாம் வாங்கி அடுக்கி வைத்து விட்டார். வெளியே காரின் ஹாரன் சத்தம் கேட்டதுமே வேலுச்சாமி தாத்தா முதல் ஆளாக வேக எட்டுக்களுடன் வெளியே சென்றார். மரகதம், பொறுமையா போங்க, ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டார். கவலைப்பட்டாலும் ரொம்ப கவலைப்பட வேண்டியது, சந்தோஷப்பட்டாலும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியது என்று வேலுச்சாமி தாத்தாவை திட்டியபடி அவரின் பின்னே சென்றார். யாழினி பாட்டி என்று கத்தியபடி ஓடிச் சென்று மரகதம் பாட்டியை அணைத்து கொண்டாள். இந்த முறை பல மாதங்கள் ஆகிவிட்டதல்லவா இவர்களையெல்லாம் பார்த்து. அதில் யாழினிக்கு கண்ணீரும் வந்துவிட்டது. அனைவரும் உள்ளே செல்கையில் அபிமன்யு யாழினியின் கையை பிடித்து வாசலிலேயே தடுத்தவன், இப்போ எதுக்குடி அழுகிற? நாங்க என்ன உன்னை கொடுமையாப்படுத்துறோம்? யாழினி, ஐயோ, நீங்க கஷ்டப்படுத்துறீங்கன்னு நான் எப்போ சொன்னேன்? ரொம்ப நாள் கழிச்சு இவங்களையெல்லாம் பார்க்குற சந்தோஷத்துல அழுக வந்துருச்சு. அபிமன்யு குழப்பமாக, சந்தோஷத்துல கூட அழுக வருமா என்று கேட்டான். யாழினி, எல்லாம் வரும், எப்படி வரும்னு நான் அப்புறமா சொல்லித்தரேன், வாங்க என்று கூறிவிட்டு முன்னே நடக்க அவளை பின்தொடர்ந்தான் அபிமன்யு. சுப்பிரமணி யாழினியின் தலையை தடவியவாறு, எப்படிமா இருக்க? யாழினி, நான் நல்லா இருக்கேன்பா, நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? சுப்பிரமணி, நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம்மா. மாப்பிள்ளையை ரூமுக்கு கூப்பிட்டுக்கிட்டு போ, ரெஸ்ட் எடுங்க. கயல்விழி இவர்கள் வந்த வண்டியின் சத்தம் கேட்டும் வெளியே வராமல் உள்ளேயே இருந்தாள். அவ என்ன பெரிய மகாராணியா? அவ வந்த உடனே நான் போய் அவளை பார்க்கணுமா என்று வேண்டுமென்றே சிறிது நேரம் கழித்து அறையில் இருந்து வெளியே வந்தாள். லட்சுமி யாழினியிடம், யாழினி, கயல்விழி மாசமா இருக்காமா? யாழினி மகிழ்ச்சியாக கயல்விழியை நோக்கி சென்றவள், நிஜமாவாக்கா? ரொம்ப சந்தோஷம், எத்தனை மாசம் என்றாள் ஆவலாக. கயல்விழி எடுத்த எடுப்பிலேயே, ஏன் கல்யாணம் பண்ணும்போது தான் எனக்கு போட்டியா எனக்கு பார்த்த மாப்பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இப்போ உனக்கு முன்னாடி நான் மாசம் ஆயிட்டேனேன்னு என்னை பார்த்தா உனக்கு பொறாமையா இருக்கா என்றால் நாக்கை சாட்டை என சுழற்றி. கயல்விழியின் கேள்வியில் யாழினிக்கு என்ன பதில் கூறுவது என்றே தெரியவில்லை. இப்படியெல்லாம் கேட்டால் என்ன கூறுவது? அபிமன்யுவிற்கு கயல்விழியின் வார்த்தையில் பெரும் கோபம் எழுந்தது. எப்படி யாழினியிடம் இப்படி பேசலாம் என்று. ஆயினும் எதுவும் கூறாமல் அமைதி காத்தான். யாழினியிடம் தன்னால் எந்த பிரச்சனையும் வராது என்று கூறியிருக்கிறானே. ஆரணியும் ஆரியனும் கூட என்ன இவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்க என்று அதிர்ச்சியாக பார்க்க, மரகதம் பாட்டி, கயல் வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? அவ எவ்வளவு ஆசையா உன்னை பத்தி விசாரிக்கிறா, அவகிட்ட போய் இப்படி கோவமா நடந்துக்கிற என்று அதட்டினார். கயல்விழி, ஆமாம் பாட்டி, அவன் நல்லவ, நான் தான் கெட்டவ என்று விட்டு அறைக்கு சென்று விட்டாள். அனைவருக்கும் அபிமன்யுவை நினைத்துதான் பயம், எங்கே மீண்டும் ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ என்று. ஆனால் இவர்கள் எதிர்பார்த்ததற்கு நேர்மாறாக அபிமன்யு, யாழினி ரொம்ப டயர்டா இருக்கு, ரூமுக்கு போகலாமா என்று கேட்க அனைவருக்கும் ஆச்சரியம்தான். யாழினி சரி என்று அபிமன்யுவை அறைக்கு அழைத்து சென்றாள். யாழினிக்கும் உள்ளுக்குள் பதட்டம்தான். எங்கே அறைக்கு சென்றதும் ஏதேனும் திட்டுவானோ என்று சிறு பதட்டத்துடனே அபிமன்யுவை அறைக்கு அழைத்து சென்றாள். உள்ளே நுழைந்ததும் அபிமன்யு பின்னிருந்து யாழினியை அணைத்து கொண்டான். யாழினிக்கு பெரும் ஆச்சரியம். கயல்விழியின் பேச்சை கேட்டு அபிமன்யு இந்நேரம் கோபப்பட்டு இருக்க வேண்டுமே என்று. அபிமன்யு, அவங்க பேசினதெல்லாம் எதுவும் நினைச்சு ஃபீல் பண்ணாத. யாழினி என்ன சொல்வது என்று தெரியாமல் என்றாள். அபிமன்யு, நீ ஃபீல் பண்றதா இருந்தா சொல்லு, நான் வேணும்னா ஹெல்ப் பண்றேன். யாழினி புரியாமல் திரும்பி அபிமன்யுவை பார்த்தபடி, என்ன ஹெல்ப் என்றாள். அபிமன்யு சீரியஸான குரலில், உங்க அக்காவுக்கு ஒரு குழந்தை தானே பிறக்க போகுது, நாம ட்வின்ஸா பெத்துக்கலாம், அப்போ நாம தானே ஜெயிச்ச மாதிரி ஆயிடும் என்று கூறி யாழினியை பார்த்து கண்ணை சிமிட்ட யாழினியின் முகம் நொடியில் சிவந்து விட்டது. யாழினி, அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம்,
என்று விட்டு அவன் கையை எடுத்து விட்டு கீழே ஓடிவிட்டாள். யாழினி சென்ற பிறகு அபிமன்யு தன் தலையை கண்ணாடியின் முன் நின்று சரி செய்தவாறு, இதுவரைக்கும் எதிலுமே நான் தோத்ததில்லை, இதிலும் கண்டிப்பா நான் ஜெயிச்சு காட்டுறேன் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு நின்றிருந்தான். பிறகு அனைவரும் உணவருந்த அமர்ந்திருக்கும் வேளையில் அபிமன்யு மரகதம் பாட்டியிடம், இங்கு கோவில் எங்க இருக்கு என்று விசாரித்தான். அனைவரும் புரியாமல் பார்க்க மரகதம் பாட்டிக்கு மட்டும் அபிமன்யு கேட்க வருவது புரிந்தது. மரகதம், நாளைக்கு நானே உங்களை கூப்பிட்டு போறேன் தம்பி. யாழினி, எதுக்கு இப்போ கோவிலுக்கு என்றாள் அபிமன்யுவிடம். அபிமன்யு சும்மாதான் என்று கூறிவிட்டு தன் உணவில் கவனமானான். அபிமன்யு சென்ற பிறகு யாழினி மரகதம் பாட்டியிடம், பாட்டி எதுக்கு திடீர்னு கோவிலை பத்தி கேட்கிறார்? மரகதம் பாட்டி, எனக்கு என்னடி தெரியும்? யாழினி, சும்மா சொல்லாத, உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். மரகதம் பாட்டி அன்று அபிமன்யு ஃபோன் செய்து கேட்டதை கூற, யாழினி, பாட்டி என்ன பண்ணி வச்சிருக்க நீ சொன்னதெல்லாம் பொய்னு அவருக்கு மட்டும் தெரிஞ்சது, அவ்வளவுதான். இப்போதான் கொஞ்சம் மனசு மாறி நல்லா பேசுறார், திரும்பவும் கோவிச்சுக்க போறார். மரகதம், எப்படிடி தெரியும்? கோவிலுக்கு 11 நாள் போயிட்டு உன்னை ஊருக்கு கூப்பிட்டுட்டு போயிடுவார். அது வரைக்கும் அம்மா வீட்டில் சந்தோஷமா இருந்துக்கோ. நீ ஏன் இதை பத்தி எல்லாம் யோசிக்கிற? நாமளே சொன்னாதான் அவருக்கு உண்மை தெரியும். யாழினி, போ பாட்டி, உன்னை யார் அவர்கிட்ட இப்படியெல்லாம் பொய் சொல்ல சொன்னது? மரகதம், என்ன வேற என்ன செய்ய சொல்ற? பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டா அதை சரியா சொல்லணும், இல்லைனா சொல்லவே கூடாது. உன்னோட குழப்பத்தை சரி பண்ணதான் நான் அவர்கிட்ட அப்படி பொய் சொன்னேன், அதான் இப்போ இங்க வந்து நிக்குது. யாழினி, பாட்டி அவருக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் பார்த்துக்கோ பாட்டி, ப்ளீஸ் என்று கூற, கயல்விழி இவர்களுக்கு பின் இருந்தவாறு, என்ன உண்மை தெரியக்கூடாது என்றால் சந்தேக பார்வையுடன். யாழினிக்கு தூக்கி வாரி போட்டது. எங்கே கயல்விழி மொத்தத்தையும் கேட்டுவிட்டாளோ என்று. மரகதம் பாட்டி, என்ன என்ன உண்மை? நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம், உன்னை யார் இதெல்லாம் கேட்க சொன்னா என்றார் அதட்டலாக. கயல்விழி, என்ன பாட்டியும் பேத்தியும் சேர்ந்து ஏதாவது திருட்டு வேலை பண்றீங்களா என்றால் சந்தேக பார்வையுடன். யாழினி, அதெல்லாம் இல்லக்கா, சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தோம் என்று சமாளிக்க, கயல்விழி, இங்க பாரு யாழினி, இவங்க எல்லாம் உன் மேல பாசமா இருக்காங்க, உனக்கு எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்றாங்க, அதுக்காக ஏதாவது பொய் சொல்லி மாட்டிக்காத என்று எச்சரிக்கை விடுத்து விட்டு சென்றாள். யாழினி, ஐயோ பாட்டி, அக்காவுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு என்றாள் பதட்டமாக. மரகதம், அதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சிருந்தா இந்நேரம் வேற மாதிரி பேசியிருப்பா, தெரியாததால் தான் சாதாரணமா பேசிட்டு போறா, அவளை விடு, நீ ஏன் அவளை பத்தி யோசிக்கிற? மறுநாள் அபிமன்யுவும் யாழினியும் கோவிலுக்கு கிளம்புவதை பார்த்த ஆரியன் தானும் வருவதாக அடம் பிடித்து இவர்களுடன் சென்றான். ஆரியன் செல்வதை பார்த்த ஆரணி தானும் வருவதாக கூற, இவர்கள் அனைவரும் செல்வதால் கயல்விழி தானும் வருவதாக கூறினாள். லட்சுமி, மாசமா இருக்கும்போது அந்த கோவிலுக்கெல்லாம் சரி வராது, அங்க போனா நடக்கணும். கயல்விழி, ஏமா, உன் கடைசி பொண்ணும் மாப்பிள்ளையும் மட்டும் சந்தோஷமா வாழ்ந்தா போதுமா? நானும் என் வீட்டுக்காரரும் சந்தோஷமா வாழ வேண்டாமா? இவங்க மட்டும் ஜோடியா போய் சாமி கும்பிடுவாங்க, நான் மட்டும் போகக்கூடாதா என்றாள் வெடுக்கென்று. லட்சுமி, எதுக்கு எதை பேசுற நீ? இவங்க ஊரில் இருந்து வந்திருக்காங்க, அதனால் போறாங்க. நீ இந்த ஊரில் தானே இருக்க போற, எப்போ வேணும்னாலும் போய்க்கலாம். புள்ள பிறந்ததுக்கு அப்புறமா போகலாமே, இப்போ ஏன் அவசரப்படுற? கயல்விழி, அதெல்லாம் முடியாது பாட்டி, இவங்களுக்காக ஏதோ வேண்டி இருக்கு, அதனால்தான் இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு போகுது, நானும் என் வீட்டுக்காரரும் கண்டிப்பா வருவோம் என்று முரண்டு பிடித்தாள். மரகதம், சரி விடு லட்சுமி, கோவிலுக்கு தானே போறோம், எல்லாருமே போவோம், கிளம்புங்க என்று கூற, அபிமன்யு யாழினியின் காதில், உங்க அக்காவுக்கு எது எதுக்கு போட்டி போடுறதுன்னு விவஸ்தையே கிடையாதுடி, கோவிலுக்கு போறதுக்கு கூட எப்படி போட்டி போடுறாங்க பாரு என்று முணுமுணுக்க, யாழினி அபிமன்யுவை பார்த்து முறைத்தாள். அபிமன்யு, என்ன முறைக்கிற என்றவுடன், எங்கே இவன் மீண்டும் மலையேறி விடுவானோ என்ற பயத்தில், சும்மா தாங்க பார்த்தேன், எங்க அக்கா அப்படிதான், ஏதாவது சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க என்று கூறி சமாளித்தாள். பிறகு வெண்ணிலா ஜீவாவையும் வரவைக்க 3 மகள்களையும் அவர்களின் கணவருடன் அழைத்து கொண்டு மொத்த குடும்பமாக கோவிலுக்கு புறப்பட்டனர். கோவில் சற்று ஒதுக்குப்புறமாக இருப்பதால் சிறிது தூரம் நடந்து செல்ல வேண்டும், அப்பொழுதுதான் கோவிலை அடைய முடியும். உண்மையிலேயே மரகதம் பாட்டி அபிமன்யுவும் யாழினியும் நல்லபடியாக தங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று 11 நாள் இந்த கோவிலுக்கு அவர்களை அழைத்து வருவதாக வேண்டியிருந்தார். அபிமன்யு பரிகாரம் பற்றி கேட்கவும் இதையே பரிகாரமாக கூறி இங்கே அழைத்து வந்து விட்டார். இது தெரியாத மொத்த குடும்பத்தினரும் இவர்களுடன் கிளம்பி வர சிறிது தூரம் நடந்ததுமே அனைவருக்கும் அசதியாகிவிட்டது. கயல்விழி, அம்மா, இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது என்று பாதியிலேயே நின்றுவிட, லட்சுமி, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், இதெல்லாம் தேவையில்லைன்னு, என் பேச்சை எங்க கேட்ட நீ என்று திட்டினார். மகேஷ், பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நீங்க வேணும்னா போயிட்டு வாங்க. லட்சுமி, இல்லை மாப்பிள, எனக்கும் நடக்க முடியல. ஆரியன், ஆரணி, இங்க சீனரி எல்லாம் சூப்பரா இருக்குல்ல, நாமளும் இங்கேயே இருந்து சுற்றி பார்க்கலாமா என்று ஆரணியிடம் கேட்க,
ஆரணி, நடக்க முடியலன்னு சொல்லுடா, கால் வலிக்குதுன்னு சொல்றதுக்கு இப்படி சொல்லி கெத்த மெயின்டைன் பண்றியா என்று ஆரியனை கிண்டல் செய்தாள். யாழினி, உனக்கு இதெல்லாம் தேவையா ஆரி? இதுக்கு தான் அப்போவே வீட்டில் இருன்னு சொன்னேன். ஆரியன், எனக்கு ஒன்றும் காலெல்லாம் வலிக்கல. உங்களை மாதிரி கல்யாணமானவங்க தான் வயசாகிடுச்சுன்னு கோவில் குளம்னு போகணும். நானே ஒரு சின்ன பையன் என்று கூறி சமாளித்தான். அபிமன்யு, நீங்க யாரும் வர வேண்டாம், எல்லாரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நானும் யாழினியும் மட்டும் போயிட்டு வரோம் என்று கூற, மரகதம் பாட்டி, நீங்க சொல்றதும் சரிதான் தம்பி, நீங்க 2 பேர் மட்டும் போங்க. மேலே கோவிலில் பூசாரி இருப்பார், சாமி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு கீழே வாங்க, நாங்க எல்லாம் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கோம் என்று கூறினார். யாழினி அபிமன்யுவை பாவமாக பார்த்து, எனக்கும் கால் வலிக்குது மாமா, நீங்க மட்டும் போயிட்டு வரீங்களா என்று கேட்டாள். அவள் கூறிய அடுத்த நொடி சற்றும் யோசிக்காமல் அனைவரின் முன்பும் அவளை தன் 2 கரங்களில் ஏந்தி கொண்டு நடக்கத் தொடங்கினான் அபிமன்யு. அனைவரின் முன்பும் அபிமன்யு இப்படி செய்வான் என்று சற்றும் எதிர்பாராத யாழினி பதட்டமாக, ஐயோ என்ன பண்றீங்க, எல்லாம் பார்க்கறாங்க, கீழே இறக்கி விடுங்க என்றாள் அவசரமாக. அபிமன்யு, பார்த்தா என்ன, நீ தானே கால் வலிக்குதுன்னு சொன்ன. யாழினி, அதுக்காக எல்லாரும் முன்னாடியும் இப்படியா பண்ணுவீங்க? அபிமன்யு அங்கிருந்தபடியே திரும்பி சுப்பிரமணியிடம், உங்க பொண்ணை நான் தூக்கிக்கிட்டு நடக்கக்கூடாதா என்று கேட்டான். சுப்பிரமணிக்கு என்ன கூறுவது என்றே தெரியவில்லை. என்னடா இது, இவர் இப்படி கேட்கிறார் அனைவரின் முன்பும் என்று சங்கடமாகி போனது. யாழினியும் இதை எதிர்பார்க்கவில்லை. தன் தந்தையிடமே இப்படி கேட்கிறானே என்று கூச்சமாகி போக, அவசரமாக, சரி சரி, நான் ஒன்றும் சொல்லல, போகலாம், மணி ஆகுது, போங்க போங்க என்று அபிமன்யுவை அவசரப்படுத்தினாள். சுப்பிரமணி, நீங்க போயிட்டு வாங்க தம்பி என்று கூறிவிட்டார். கயல்விழிக்கு இவர்களை பார்த்து பொறாமையாக இருந்தது. என்னதான் காதல் திருமணம் செய்தாலும் இப்படியெல்லாம் மகேஷ் கயல்விழியிடம் நடந்து கொள்வதில்லை. வெண்ணிலாவிற்கும் ஜீவாவிற்கும் யாழினியையும் அபிமன்யுவையும் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. ஜீவா யாழினியின் வாழ்க்கையை நினைத்து மிகவும் கவலைப்பட்டிருக்கிறான். ஆனால் அபிமன்யு இப்படி முற்றிலுமாக மாறி யாழினியின் தன் கையில் வைத்து தாங்குவதை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அபிமன்யுவிற்கு இந்த பரிகாரமே பொய் என்று தெரிய வந்தால் என்னவாகும்? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.